மேஷராசி நேர்களை பொறுத்தவரை இன்னைக்கு வெட்டு 1 துண்டு 2. ஜோதிடம் அனுபவிக்கிறதுக்கே தவிர ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு இல்லை. இன்னைக்கு கொஞ்சம் அனுபவிக்க வேண்டிய நிலை. கலர் காக்கி. இந்த காக்கி கலர் யூனிஃபார்ம் போட்டவர்கள்ட்டெல்லாம் வாத விவாதங்களை கடந்து வர வேண்டிய அமைப்பு. மதிப்பு மரியாதைக்கான திருநாளாக இன்னைக்கு நாள். மதிப்பு மரியாதைக்கான மிதுனராசி நேர்கள். அப்போ சிம்மராசி நேர்களே வண்டி வருது ஓரம் போன்னு சொல்ல வேண்டிய தருணம். காத்திருக்கேன், எனக்கு ஏதாவது மெசேஜ் வருமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இன்னைக்கு அம்மன் கிட்டேருந்தே மெசேஜ் வரப்போகுது. விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் 2026 வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் 15ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு நாளினுடைய விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். இது எல்லாமே இன்றைய சூரியோதயம்ங்கிற என்னோட ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்கு மாறப்போகுது வெகு விரைவில், மிக அருகாமையில். இன்னைக்கு சந்திரன் அவிட்ட நட்சத்திரத்தில் இரவு 7:34 வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போகிறார். அதற்கப்புறம் மேல் சதய நட்சத்திரத்தில் தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். திதியை திதி இரவு 10:39 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் மேல் திருதியை திதி வந்துடுது. சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள். பூசம் ஆயுள்யம்ங்கிற நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் பிற்பகல் 12:15 முதல் பிற்பகல் 1:15 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை, காலை 7:30 9 வரைக்கும் குளிகை. சூலம் கொண்ட திசையாக மேற்கு. இப்படி சந்திரன் அவிட்டம் சதயம்ங்கிற 2 நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. பூசம் ஆயுள்யம்ங்கிற நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமமாக இருக்கு. நம்ம அன்புக்குரிய பாசத்திற்குரிய நேசத்திற்குரிய நேயர்கள் எங்களுக்கு சந்திராஷ்டமமேனு பூசம் ஆயுள்யம்ங்கிற நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் சொன்னீங்க இல்லை நினைத்தீங்க அப்படின்னா, சார் எங்களுக்கு ஏதாவது ஒரு எளிய பரிகாரம் இருந்த இடத்துல இருந்தே சொல்லுங்க, கொஞ்சம் சிம்பிளாக சொல்லுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய நேயர்களுக்கு, சார் வெள்ளை பசுவா சார், யூ மீன் ஒயிட்டு கவ் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுதான் இல்லை, பசுவினுடைய திருவுருவ படத்தை ஃபோனில் டிபியாக பார்க்கறதும், காமதேனுங்கிற பசுவோட படத்தை டிபியாக பார்க்கறதும், பசும் பால் கொஞ்சோண்டு ஒரு 1/2 டம்ளர் இல்லை கொஞ்சம் அதற்கும் கீழே அந்த பசும் பால் இன்னைக்கு பிளைனாக சாப்பிட்டுட்டு இன்னைக்கு நாளை ஆரம்பித்தால் இந்த சந்திராஷ்டமத்திலேருந்து ரொம்ப பெரிய தீர்வு அப்படிங்கிறது இருக்கும். இந்த பால் அப்பேற்பட்ட பவித்திரமான பொருள், சுத்தமான பொருள். அந்த சந்திராஷ்டமத்திற்கான மிகப்பெரிய ஒரு மாற்றா இந்த பசும் பால் இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அந்த வெண்மை நிறத்தில் இருக்கிற பசும் பால் அப்படின்னு கூட நீங்கள் ஒரு அர்த்தமாக எடுத்துக்கலாம். பாக்கெட் பாலை நீங்கள் நினச்சிக்காதீங்க, பசுக்கிட்டேருந்து வந்த பாலை தான் நான் அர்த்தமாக சொல்கிறேன். அப்போது நம்ம நேயர்கள் யாராவது பூசம் ஆயுள்யம்ங்கிற நட்சத்திரத்தில் இருந்தால், சார் இந்த வெள்ளை கலர் பசுன்னு வேறு நீங்கள் சொல்லிட்டீங்க, அப்போ எங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் இந்த சந்திராஷ்டமத்திற்கு ஒரு நல்ல ஆடை, வெண்ணிற ஆடைன்னு நினச்சிக்காதீங்க, அது சினிமா. இந்த வெண்மை நிற ஆடை, வெண்மை நிற வஸ்திரம், வெண்மை கலந்த நிறம், இது கூட அதிர்ஷ்டம் தரக்கூடிய அமைப்பாக பூசம் ஆயுள்யம்ங்கிறவங்களுக்காக இருக்கும். இந்த சந்திராஷ்டமத்திற்கு ரொம்ப பெரிய எக்ஸம்ஷன் இருக்கும். நம்ம ஏனைய நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் கூட இதை ஒரு பரிகாரமாக செய்துட்டு இன்னைக்கு நாளை ஆரம்பித்தால் நிறைய சந்தோஷங்களை எதிர்பார்க்க முடியும். அதுக்காகத்தானே, அந்த சந்தோஷத்துக்காகத்தானே உங்கள் ராசி பலன் பார்க்குறேன் அப்படின்னு கேட்கறது ரொம்ப நல்லா தெரியுது. எப்பவும் போல மேஷராசி நேர்கள்ட்டே ஆரம்பிப்போம். மேஷராசி நேர்களை பொறுத்தவரை இன்னைக்கு வெட்டு 1 துண்டு 2. அது அந்த பக்கம், இது இந்த பக்கம். கோட்டை தாண்டி நீங்களும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன், பேச்சாத்தான் இருக்கணும் அப்படின்னு மேஷராசினிலே இன்னைக்கு அண்ணன் பேச்சோ அக்கா பேச்சோ ஒன் வே பேச்சு தான், ரிட்டன் பேச்சு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். சங்கத்தால் அடித்தது யாருன்னு தைரியமாக குடும்பத்தில் பஞ்சாயத்துகள் வம்பு வழக்குகள்லாம் முன்னாடி போய் நின்று காரியங்கள் ஜெயிக்க வேண்டிய தருணம். போயம் சார், என்ன சார் போயம்? அதாங்க, பாட்டுடை தலைவன் நீங்கள், பாட்டுடை தலைவி நீங்கள். ஒன்று இந்த பழி வாங்குறேன், கோபப்பட்டு திட்டுறேன், உங்கள் டேலண்ட்டு சத்தியமாக யாருக்கும் வராது. அதுக்காக அடுத்தவங்கள டேலண்ட் இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்கு கோபம் வந்துடும், சண்டைக்கு வந்துடுவாங்க. அடுத்தவர்களை மதிப்பீடு குறைத்து செய்யாமல் இருந்தால் மேஷராசி நேயர்களுக்கு
எல்லா காரியங்களும் ஜெயமாகும். ஜெயம் கொண்டான் ஜெயம் கொண்டாள். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஓடு ஓடு ஓடு, உடியா உடியா உடியா, மேலே கீழே, ஐயோ கும்பல் வேற, சந்து இந்து இடுக்கு பொந்து மூளை முடுக்கு. இந்த கோவிலில் இருக்க தூணை பார்த்தா சாஞ்சு உட்கார்றதுல என்ன ஒரு சந்தோஷம். இந்த கோவிலில் இருக்க தூண்லாம் இவ்வளோ பெருசு பெருசாக இருக்கே அப்படின்னு. ஒருவேளை இந்த தூண்குள்ளெல்லாம் நரசிம்மர் இருப்பாரோங்கிற சந்தேகம் இன்னைக்கு ரிஷபராசி நேயர்களுக்காக இருக்கும். சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். ஒரு உண்மையும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாம். ஜோதிடம் அனுபவிக்கிறதுக்கே தவிர ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு இல்லை. இன்னைக்கு கொஞ்சம் அனுபவிக்க வேண்டிய நிலை, நீண்ட வரிசை, கூட்டம், அலைச்சல், மன உளைச்சல், டென்ஷன், படபடப்பு, நீண்ட வரிசையில் காத்திருக்கிறது. என்ன கியூ அனுமார் வாழை விட ஆஞ்சநேயரோட வாழை விட பெருசாக இருக்கேங்கிற சந்தேகம்லாம் இன்றைக்கி ரிஷபராசி நேயர்களுக்கு வந்துடும். கொஞ்சம் கோவில்கள்லேயும் சரி, வெளி இடத்துலையும் சரி, வெளி வட்டாரத்துலேயும் சரி, யூனிஃபார்ம் சர்வீசஸ் போட்டவர்களோட தர்க்கம் இது. இந்த ப்ளூ கலர், எல்லோ கலர், காக்கி, இந்த காக்கி கலர் யூனிஃபார்ம் போட்டவர்கள்ட்டெல்லாம் வாத விவாதங்களை கடந்து வர வேண்டிய அமைப்பு. நமக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறப்போ, நம்மளை ஒரு ஒழுங்குமுறை பண்ணுறப்போ தான் நமக்கு கொஞ்சம் கோபம் பற்றிக்கிட்டு வரும். நம்மளே எப்பவும் டிசிப்ளினோடு இருக்கிற ஆள், நமக்கே டிசிப்ளினை சொல்லி கொடுத்தா நமக்கு கோபம் வருமா வராதா? சின்ன கோபம் வரும், பொறுத்துக்கிறது நல்லது. அடுத்து இருக்கிற மிதுன ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் டோன்ட் பிளக் வேர்ட்ஸ் ஃப்ரம் மை மவுத்து. வார்த்தையை வாயிலிருந்து எடுக்காதீங்கன்னு அதை தான் அப்படி சொல்லுவீங்க அப்படின்னு. அப்போ உங்களுடன் வேலை செய்பவர்கள், உங்கள் கொலீக்ஸ், உங்கள் நண்பர்கள், சிநேகிதர்கள், இந்த ஃபோனை எதுக்கு வச்சுருக்க, தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டுரு அப்படின்னு எத்தனை தடவை அடிக்கிறது. முக்கியமான விஷயம் பேசலான்னு நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், ரிங்கு விட்டுக்கிட்டே இருக்கிறேன். கவனிக்காமலே இருந்தால் என்ன அர்த்தம் அப்படிங்கிற கவனச்சிதறலில் கோபதாபங்கள் வரும். அப்போ உங்களுக்கு ரெஸ்பான்ஸை இன்சல்ட் பண்ணிட்டாங்கல்ல மிதுனராசி நேயர்களே, கொஞ்சமாக தான் இன்சல்ட் பண்ணுவாங்க. நம்ம அதை பெருசு பண்ணாமல் விட்டுட்டோம்னா அது நன்மை தர வேண்டிய அமைப்பு. பிராண்டட் ஐட்டம்ஸ், ஆடை அணிகள், ஆபரண சேர்க்கை, பொன்பொருள் சேர்க்கை, வஸ்திரம், தெய்வ பக்தி, விடாமுயற்சி, கோவில் ஆலய பிரசாதங்கள் உங்களை தேடி வர வேண்டிய அமைப்பு. மதிப்பு மரியாதைக்கான திருநாளாக இன்னைக்கு நாள். மதிப்பு மரியாதைக்கான மிதுனராசி நேயர்களே, அடடா டைட்டில் கல்லே போடலாம் போல இருக்கே. அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரை முன்னாடி பின்னாடி கண்ணாடி. இந்த 752 ஸ்பேர் பார்ட்ஸில் ஓடாத வண்டியாக இந்த ஒரு எலும்புச்சம்பளத்தில் ஓட போகுது அப்படின்னு கொஞ்சம் மன தடுமாற்றங்கள், சிரமங்கள், விமர்சனங்கள், கேலி கிண்டல். உங்கள் பொட்டன்ஷியல் என்ன, உங்கள் திறமை என்ன, உங்கள் கெட்டிக்காரத்தனம் என்ன, நீங்கள் எப்பேற்பட்ட ஆள், இதெல்லாம் தெரியாமலே உங்களை கொஞ்சம் சுரண்டி பார்த்துட்டாங்கன்னா பாருங்களேன். அப்போ சுரண்டவங்களை திருப்பி சுரண்டணும்னு நினச்சா மாட்டிப்பீங்க. சந்திரனே இன்னைக்கு சுரண்டிடுறாங்க. கொஞ்சம் தடுமாற்றங்கள், தவிப்பு, வாகனத்திற்கான விரயங்கள். இந்த ரதசாரதி வாகன ஓட்டிகள் இவங்கெல்லாம் கொஞ்சம் காலதாமதமாக வருது. உங்களுக்காக பணிபுரிபவர்கள், உங்களுக்காக ஓடுபவர்கள், உங்களுடைய அன்றாட தேவையை பூர்த்தி செய்வதற்காக வருபவர்கள் காலதாமதமாக வர வேண்டிய அமைப்பு. ஏட்டு இப்போவே லேட்டு அப்படின்னு ஏட்டு ஈட்டன் இதெல்லாம் கொஞ்சம் தடுமாற வேண்டிய தருணங்கள். முன்னுக்கு பின் முரணான நிகழ்வுகள். பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறதோ, லஞ்சை தள்ளி போடுறதோ, லஞ்சை தள்ளி போடுவீங்கன்னு தான் சொன்னேன், ஸ்கிப் பண்ணுவீங்கன்னு சொல்லலை. டின்னரை தள்ளி போடுறதோ. அப்போ ஒரே ஒரு சான்ஸ், பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ண வேண்டிய தருணங்கள் இருக்கலாம். லஞ்சு கொஞ்சம் லேட் ஆகும், இல்லை டின்னர் லேட் ஆகும். அதுக்கூட ஏதோ ஒரு உணவெடுக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது காலத்தான். அதுக்காக தான் கொஞ்சம் பால் இல்லை ஏதாவது ஒரு மில்க், அதாங்க தூது இதை ஒரு பரிகாரமாக வச்சுக்கிட்டு உங்களுக்கு வேறு ஹிந்தி இங்கிலீஷ்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அந்த மில்க்குன்னா பார்த்துங்களேன், ஒன்று நீங்கள் பாதாம் மில்கா ரோஸ் மில்கான்னு கேட்காதீங்க, கவு மில்க் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு இன்றைக்கி நாளை ஆரம்பிச்சிங்கன்னா, வெறும் வயிற்றில் அதை சாப்பிட்டுட்டு ஆரம்பித்தா கூட கண்டிப்பாக அந்த சந்திராஷ்டமத்திற்கு ரொம்ப பெரிய பிரீதியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த ஏற்றிவிட்ட ஏணி ஒன்று நின்றபடி நின்று இருக்க, ஏறியதும் குற்றமில்லை, ஏணியிலும் பாவமில்லை, மாற்றியது கடவுள் என்னும் மாயக்காரன் லீலையம்மா அப்படின்னு இந்த கண்ணிறந்த பிள்ளைக்கு தெய்வம் தந்த தரிசனம்ங்கிற பாட்டு எத்தனை மகிழ்ச்சி தருமோ, உன்னுடைய வசந்தத்தில் ஒன்றுமில்லை ரசிப்பதற்கு, நல்லவருக்கு பெயர் எதற்கு, புகழ் எதற்கு, நாடி வரும் பொருள் எதற்கு, உன்னுடைய வசந்தத்தில் ஒன்றுமில்லை ரசிப்பதற்கு அப்படின்னு ஒருத்தரை புறக்கணிக்க வேண்டிய தருணம். நீ பணம் கொடுத்து நான் வாழணும்னு அவசியம் இல்லை, நீ பொருள் கொடுத்து நான் வாழணும்னு அவசியம் இல்லை. உன்னுடைய வசந்தத்தில் எனக்கு என்ன சந்தோஷங்கிறது, ஒரு அதிருப்தியான நிலைங்கிறது குடும்ப உறவுகளிடையே இருக்கும். அந்த அதிருப்தியை உங்கள் ராசியில் வீட்டில் இருக்க கேது பகவான் இன்னைக்கு வெளிப்படுத்துவார் அப்படிங்கிறது தான் உங்களுக்காக நான் சொல்லக்கூடிய ஒரு பலன். வாகனங்கள் தாமதமாகும். ஓலா, உபேர், ரேப்பிடோ, ஸ்விக்கி, ஜொமேட்டோ இதெல்லாம் ஆர்டர்ஸ் வந்து காலதாமதமாக வந்து சேர வேண்டிய அமைப்பு. அதே மாதிரி இந்த வண்டி மக்கர் பண்ணுது, இந்த வண்டி தகராறு பண்ணுது, இந்த வண்டி சிரமம் தள்ளுது
அப்போ சிம்மராசி நேயர்களே, வண்டி வருது வண்டி வருது, ஓரம் போ ஓரம் போன்னு சொல்ல வேண்டிய தருணம். வீரம் வேண்டாம், ஓரமாக இருந்துடுறதே நல்லது. அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் லேசாக ஒற்றை தலைவலி, சைனஸ் அலர்ஜி. இந்த குளிச்சோன்னே ஈரத்தலையோட போகாதீங்க. இந்த ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தோன்னே அப்படியே ஜில்லுன்னு சாப்பிட்டீங்கன்னா த்ரோட் அட்டாக் பண்ணிவிடும். சார் அடிக்கிற வெயில் ஏதாவது ஜில்லுன்னு குடிச்சாதான் சார் நல்லா இருக்கும்னு தோணுது. ஜில்லுன்னு சாப்பிட்றப்ப நல்லா இருக்குது சார், சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது மூக்கு அடைச்சிக்குது, தொண்டை கட்டிக்குது. நானும் எவ்வளோ சமாளிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். உடல் நலத்தில் சின்ன சின்ன சிரமங்கள், தொந்தரவுகள், வாகனத்தை நிறுத்த முடியாமல் சுற்றி 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 வந்தீங்க அப்படின்னு எங்கெங்கெல்லாம் சுற்றி வரீங்கன்னு பாருங்களேன். சார் நானும் வண்டி எங்கே நிறுத்துறதுன்னு தெரியாமல் தான் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கேன், ஒரே சந்துக்குள்ளே பூந்து பூந்து வரமோ அப்படிங்கிற தவிப்பு இன்னைக்கு கன்னிராசி நேயர்களுக்காக இருக்கும். அப்போ சுற்றி சுற்றி வர வேண்டிய அமைப்பு கன்னிராசி நேயர்களுக்காக உண்டு. அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரை பிள்ளைகளால் சந்தோஷப்பட வேண்டிய தருணம். நீங்களே குழந்தைகளாட்டம் இருந்தால் எப்படி? மெச்சூரிட்டியாக பிஹேவ் பண்ணணும்ல. நிறைய விளக்கங்கள், எக்ஸ்ப்ளனேஷன், புத்திசாலித்தனமான தருணங்கள், ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை, பொன்பொருள் சேர்க்கை, ஆலய தரிசனங்கள், ஆலய பிரசாதங்கள், சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு. எப்படியாவது அம்பாளுக்கு மேட்சாக தான் ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா அம்மனுக்கு மேட்சாக ட்ரெஸ் பண்ணணும். அப்புறம் அம்மனோட அலங்காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளும் அலங்காரமாக இருந்தால் தானே நல்லா இருக்கும் அப்படின்னு கண்ணாடிக்கு முன்னாடி நின்று உங்களுடைய அழகு எழில் தோற்றம் பிம்பம் கண்டு ரசிக்க வேண்டிய தருணங்கள். கார்த்திகேயன் சார் நீ ரொம்ப என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்க. இல்லைங்க, சோகங்கள் உங்களுக்கும் நெஞ்சோடு இருக்க சிரிக்காத நாள் இல்லையேன்னு தான் நான் துலாம் ராசி நேயர்களுக்காக பாடணும். அப்போ ஏசோக கதையை கேளு தாய் குலமே. ஆமாம், தாய் குலமே. ஆனால் பிள்ளைகளோட வாழ்க்கை பார்க்குறப்போ, குழந்தைகளோட வாழ்க்கை பார்க்குறப்ப நமக்கு அப்படி ஒரு சந்தோஷமும் ஆனந்தமும் பெரிய அளவுக்கு இன்றைக்கி நாளினுடைய அமைப்பாக இருக்கும். அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் விடாது கருப்பு. அதை ஏன் சார் இவ்வளோ த்ரில்லிங்காக சொல்கிறேன்? ஏற்கனவே வாழ்க்கை த்ரில்லிங்காக தான் போயிட்டுருக்கு. சப்மிட் பண்ணிட்டோம், பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு, பதிலுக்காக எதிர்பார்த்து காத்திருக்கேன். எனக்கு ஏதாவது மெசேஜ் வருமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கி அம்மன் கிட்டேருந்தே மெசேஜ் வரப்போகுது. உக்ரமான பெண் தெய்வங்கள் காளி, நீலி, சூலி, கருமாரி, உருமாரி, தண்டு மாரியம்மன், அதே மாதிரி சமயபுரத்தில் இருக்க மாரியம்மன், தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மன், திருவேற்காடு கருமாரியம்மன். ஆமாம் சார் ஆமாம் சார் மெசேஜ் வருது சார் எனக்கு அப்படின்னு சொப்பனம், சகுன சாஸ்திரம், ஃபோனில் வரக்கூடிய மெசேஜஸ், வேறு யாரோ பேசிக்கிற 2 விஷயம் கூட உங்களுக்கு சகுனத்தை உணர்த்தக்கூடிய அமைப்பு. ஈசான மூலையில் லேசான பள்ளி சத்தம், மாமேன் பேர தினம் பேசும் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். அப்போ இந்த பள்ளி சத்தம், இந்த இடதுகண் துடிக்கிறது, வலதுகண் மாற்றி துடிக்கிறது, பெண்களுக்கு வலதுகண் துடிக்கிறது அபசகுனமாகவும், ஆண்களுக்கு இடதுகண் துடிக்கிறது அபசகுனமாகவும் பார்க்கப்படுது. அப்போ மாற்றி துடிக்கிறது நல்லது. பெண்களுக்கு இடதுகண்ணும் ஆண்களுக்கு வலதுகண்ணும் துடிப்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய செய்தியாக விருச்சிகராசி நேயர்களுக்காக இருக்கும். இப்படி சகுன சாஸ்திரம், சொப்பன சாஸ்திரம், அம்பாள் கிட்டேருந்து மெசேஜ், காளி பக்தையாக இருக்கேன் சார், அம்மன் பக்தையாக இருக்கேன்னு சொல்ல வேண்டிய நிலை விருச்சிகராசி நேயர்களுக்காக இருக்கும். பொட்டு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் பெண் ராசி நேயர்களாக இருந்தால். ஆண் ராசி நேயர்களாக இருந்தால் கொஞ்சம் ஒட்டு, அதாவது மௌனமாய் இருப்பது நல்லது. அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் அச்சோ மறந்துட்டேன், அடடா அதை மறந்துட்டேன் இதை மறந்துட்டேன், கொஞ்சம் தள்ளி போய் நடக்க வேண்டிய தருணங்கள். ப்ராமிசஸ் அப்படிங்கிறது தள்ளி போய் நடக்க வேண்டிய ஒரு நிலை. ஐ ப்ராமிஸ் யூ அப்படிங்கிறது தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும். நம்பிக்கையுடன் காத்திருக்க வேண்டிய அமைப்பு. ஃபோன் வெயிட்டிங், ஹால் வெயிட்டிங், ஆல் வெயிட்டிங், உடன் பிறந்த பிறப்புக்கள் வெயிட்டிங், என் ரத்தத்தின் ரத்தமே என் உடன் பிறப்புகளேன்னு சொல்ல வேண்டிய அமைப்பு தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும். ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்வையடா தாண்டவ கோணே, பிணத்தை கட்டி எழும்போதும் பணப்பெட்டி மீது கண்வையடா தாண்டவ கோணே அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த பணம் இவ்வளோ பெரிய விஷயமா, டேட்ஸ், இஎம்ஐ, மாத கடைசியினுடைய இறுக்கங்கள், கொஞ்சம் பற்றாக்குறைகள், ஆட்டை தூக்கி மாட்டில் போடுறதும் மாட்டை தூக்கி ஆட்டில் போடுறதும் மொத்தத்தையும் தூக்கி ரோட்டில் போடுறதும் திருப்பி வாரி வழிச்சு வீட்டில் போட வேண்டிய தருணங்கள் தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் மகிழ்ச்சி, சந்தோஷம், நெருப்புடா நெருங்குடா பார்ப்போம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். சார் நெருப்பு நெருங்குடாதா சார், கபாலியா சார்? கபாலினா துண்டை கக்கத்தில் வச்சுட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு ஐயா சாமி சொல்லுங்கிற கபாலின்னு நினச்சியா அப்படின்னு நெஞ்ச நிமிர்த்தி நிற்க வேண்டிய தருணங்கள் மகர ராசி நேயர்களுக்காக இருக்கும். மாடு இழைத்தாலும் கொம்பு இழைக்காது அப்படின்னு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், சமயோஜித புத்தி, டேலண்ட், பிரில்லியன்ஸ், உங்களுடைய கால்குலேஷன்ஸ் எல்லாத்தையும் முன்னாடி போட்டு காரியங்கள் முடிக்க வேண்டிய அமைப்பு. எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்களினுடைய சந்தோஷம், ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை, சிநேகிதர்களுக்குள்ள இன்னைக்கு சமபந்தி போஞ்சனம், கோவிலில் பிரசாதம், பிரசாத ஸ்டாலில் பிரசாதம், இதில் வேற பிரசாத ஸ்டால் விநியோகம்லாம் மாற்ற போகிறாங்களாம்.
செய்திலாம் வருதான்னு பார்த்துக்கங்களேன். அப்போ ஆலய பிரசாதங்கள், இந்த உண்டை கட்டி அதை பகிரங்கமாகவே வாங்கி தெய்வத்தோட பிரசாதம்னு கண்ணில் ஒத்திட்டு சாப்பிட வேண்டிய தருணங்கள். சகுன சாஸ்திரம், சொப்பன சாஸ்திரங்கள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு மகர ராசி நேயர்களுக்காக உண்டு. அடுத்து இருக்கிற கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் கவிதை, கற்பனை அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் சார். ஆனால் நிஜத்தில் என்ன சார் அப்படின்னா, பசியோ யானைக்கு இருக்கிறது, கிடைச்சதோ சோளப்பொரி, கொஞ்சம் இஞ்சி பச்சடி தான், லேசாக தொட்டு மட்டும் சாப்பிட்டுப்போம் அப்படின்னு ஏதாவது ஒரு உணவை ஸ்கிப் செய்கிறதோ, இல்லை ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் மீதி சொச்சம், கொஞ்சம் கஞ்ச பிஸ்னாரித்தனமாக செலவுகளை குறைச்சிக்கலாமே, மாத கடைசியாக இருக்கே, நிறுத்த போகிற வண்டி தானே, இதுக்கு எதுக்கு இவ்வளோ பெட்ரோல், நிறுத்த போகிற வாகனம் தானே, இதுக்கு எதுக்கு இவ்வளோ ஃபியூவல், இருக்கட்டுமே அப்படின்னு ஜூலையில் சொல்ல வேண்டிய தருணங்கள், அதுவும் ஜூலை கடைசி அன்னைக்கு சொல்ல வேண்டிய தருணங்கள் கும்பராசி நேயர்களுக்காக இருக்கும். பாருங்கள், மற்றவங்களுக்கெல்லாம் பேமெண்ட் வந்துருச்சு, பே அவுட் வந்துருச்சு, எனக்கு மட்டும் இன்னும் பேங்க்லேருந்து மெசேஜ் வர மாட்டேங்குது, எனக்கு மட்டும் ஓடிபி வர மாட்டேங்குது, நான் ஆதாரில் போட்டால் மட்டும் எனக்கு ஓடிபி வர மாட்டேங்குதே, இன்றைக்கி ஓடிபி வரலையே, ஜிபே வேலை செய்யலையே, சர்வர் வேலை செய்யலையே, இன்றைக்கி சந்திரனுக்கே சர்வர் வேலை செய்யாமல் தான் இருக்குது. அவர் ராகுவை கிடக்கிற வரைக்குமே பெரிய மனப்பதட்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கும்பராசி நேயர்களுக்காக இருக்கும். பொய் சொன்னால் மாட்டிப்பீங்க, அதை ஐயா பயமுறுத்துகிற மாதிரியே சொல்கிறேன், அதுக்கே ஐயா இத்தனை தடவை திரும்புகிறேன், என்ன பண்ணுறது. இன்றைக்கி சந்திரன் ராகுவை பார்த்து சந்திரனே அத்தனை தடவை திரும்புகிறாரு. அப்போ உங்கள் ராசியில் வீட்டில் இருக்க ராகுவை பார்த்து சந்திரன் பல தடவை திரும்பி போவார் அப்படிங்கிறது. அப்போ நீங்களும் திரும்பி போகணும் கும்பராசி நேயர்களே. கொஞ்சம் நிராயுதபாணியாக திரும்பி செல்ல வேண்டிய தருணங்கள். அன்புக்குரிய துணைக்கிட்ட தோல்வி அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அன்புக்குரிய துணைக்கிட்ட தோற்று போனால் கவலைப்படாதீங்க, ஜெயிச்சுக்கலாம். அடுத்து இருக்கிற மீனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் அலைச்சல், மன உளைச்சல், செம்ம டயர்டு சார். கழுத்து வலிக்குது, முதுகு வலிக்குது, பிடரி பகுதி வலிக்குது, தேடி தேடி தேய்ந்தேனே மீண்டும் கண்முன் கண்டேனே. சந்திரனை உங்கள் ராசி தேடி தேடி தேஞ்சு போகுது. அப்போ மீண்டும் கண்முன் காண வேண்டிய தருணங்கள். அதே மாதிரி கூட்ட நெரிசல் இருந்தாலும் விரயங்கள் அப்படிங்கிறது இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா பே கொடுக்கறது, எக்ஸ்ட்ரா காசு கொடுக்குறது, அதாங்க டிப்ஸு அப்படின்னு என்னை பார்த்து வச்சுக்கோங்க, நான் தான் என்னை கரெக்டாக கவனிச்சுக்கோங்க அப்படின்னு. டிக்கெட்ஸ் கன்ஃபார்ம் ஆகிறதோ, டிக்கெட்டுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறதோ, அதாங்க தத்கல். லாஸ்ட் மினிட் டிக்கெட் புக்கிங், லாஸ்ட் மினிட் அகாமடேஷன் அரேஞ்ச்மெண்ட், லாஸ்ட் மினிட் ட்ராவல் பிளான், இந்த லாஸ்ட் மினிட் டிசிஷனுங்கிறது இன்றைக்கி மீனராசி நேயர்களுக்காக இருக்கும். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர மனத்தில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரனுடைய 2 பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலைக்கோட்டை விநாயகரை உடன் அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.